குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 7ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:15க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 6:11 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 6:57 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று காலை 11:44 வரை திருதி, பின்பு சூலம். காரணம் இன்று அதிகாலை 5:18 வரை தைத்துலம், பின்பு மாலை 6:11 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம், பின்பு மாலை 6:57 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:57 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷபராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னேற்றத்தை உருவாக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு வெட்டுவதற்கு உகந்த நாள், விதை விதைப்பதற்கு சாதகமான நாள், பாதாள சாக்கடை தோண்டுவதற்கு சிறந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 3:46 முதல் 5:28 வரை மேஷ லக்னம். 5:29 முதல் இரவு 7:20 வரை ரிஷப லக்னம். 7:21 முதல் 9:26 வரை மிதுன லக்னம். 9:27 முதல் இரவு 11:38 வரை கடக லக்னம். 11:39 முதல் காலை 1:45 வரை சிம்ம லக்னம். 1:46 முதல் 3:45 வரை கன்னி லக்னம். காலை 3:46 முதல் 5:40 வரை துலாம் லக்னம். 5:46 முதல் காலை 7:52 வரை விருச்சக லக்னம். 7:53 முதல் காலை 10:04 வரை தனுசு லக்னம். 10:05 முதல் மதியம் 12:10 வரை மகர லக்னம். 12:11 முதல் 2:02 வரை கும்ப லக்னம். 2:03 முதல் மாலை 3:45 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சீலமாய் வாழ சீரருள் புரியும். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி.
ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகனான ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாள் பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு செய்வது நல்லது. சூரிய பகவானுக்கு உடைய தேவதை தெய்வம் எல்லாம் வல்ல ஈசன் பரமேஸ்வரன் ஸ்ரீ சிவபெருமானே. ஆக அவரை சிவ மந்திரம் சொல்லி பாராயணம் செய்யலாம். வீட்டில் ருத்ர ஜமக்கம் என்பது ஸ்லோகத்தை கேட்பது விசேஷம். பஞ்சாட்சர மந்திரமான வய நம சி மசிவயன எனம சிவ சிவய நம நம சிவய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி கண்ணீர் பெருகி உள்ள முருகி பாராயணம் செய்தால் நிச்சயமாக எல்லாம் வல்ல ஈசன் பரமேஸ்வரருடைய அனுகிரகமும் பார்வதி தேவியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அம்மை அப்பருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். இந்த நாள் நால்வர் பெருமக்களை வழிபடுவது, சந்தான குறவர்கள் பெருமக்களை வழிபாடு செய்வது, அதே போல தெய்வ சேக்கிழார் அவரை வழிபாடு செய்வது விசேஷமானது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 3 முதல் மாலை 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி என்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். உங்களை எவராலும் ஜெயிக்க முடியாதுங்க. இந்த நாளுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் சந்தோஷமா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனதில் சகிப்புத்தன்மையாக இருக்காது. ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளும் இந்த நாள் வரலாங்க. பக்குவமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ண போக்கோடு நீங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக சில நல்ல விஷயங்களும் இந்த நாள் நடக்க போகுதுங்க. இப்ப பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்னு. மனதளவுல ரொம்ப சந்தோஷமா உற்சாகமாக காணப்படுவீங்க. ஏதேதோ நல்ல எண்ணங்கள்லாம் மனசுல உதயமாக்குங்க. கடந்த காலங்கள்ல நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் அல்லது இப்ப உங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஒரு முதலீடு செஞ்சிருப்பீங்க, அதற்கான பலன் இப்ப நீங்க அறுவடை செய்யலாம். அதாவது நீங்க 1 ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தா இப்ப 1000 ரூபாய் கைக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. 4ஆம் வீடான சுகஸ்தானத்துல குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யறாரு. அது மட்டும் இல்ல, 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் எப்பவுமே உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்கணும், அவங்க எதிர்காலம் நல்ல விதமா அமையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை கூட கடவுள்கிட்ட நீங்க வச்சிருப்பீங்க. இறைவன் வழிபாடு என்பது உங்களுக்கு அநேக நல்ல பலனை கொடுக்க போகுதுங்க. பிரார்த்தனை செஞ்சிருப்பீங்க, அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்கான நாளாக கூட இந்த நாள் எடுத்துக்கலாங்க. ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு எப்பொழுதுமே யாரிடத்திலும் தலைகுனிவு ஏற்படக்கூடாதுன்னு தலை நிமிர்ந்தே வாழக்கூடியவங்க நீங்க. கையில பைசா இல்லைனாலும், பையில காசு இல்லைனாலும், முகத்துல எந்த விதமான வெளிப்பாடு தன்மை இல்லாம எப்பொழுதும் போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனோட நல்ல ஒரு முக தேஜஸோட உங்களுடைய நம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகமாக வெளிப்படுங்க முகத்துல. ஆனா கையில இருக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கும் பிறர் கணக்கிட்டு கூட பார்க்க முடியாது உங்களுடைய நிலைமை என்னன்னு. ஆனா அது வெளிப்படுத்தாம ரொம்ப ரகசியமாக காக்கக்கூடியவங்க மேஷராசிக்காரங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தனக்கு மரியாதை வரணும்னு நினைப்பீங்க. தலைகுனிவு இல்லாதபடி உங்களை எல்லாரும் பார்த்துக்கணுன்ற மாதிரியான ஒரு மன ஓட்டமும் உங்களிடம் வெளிப்படுங்க. வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்தபடி பொருளாதாரம் கிடைக்கும். உழைப்பு முன்னேற்றத்தை தரும், உழைப்பே உயர்வு தரும் என்கிற
நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவங்க நீங்க. ஆக உழைச்சி உங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களிடம் வெளிப்படுங்க. அதிகமான மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை இதையெல்லாம் நிறைவாக இருக்க போகுது. ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒரு சில நேரங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள், தலைவலியா இருக்கட்டும் அல்லது சூடு சம்பந்தமா வரக்கூடிய வயிறு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு உடனடியா மருத்துவ ஆலோசனைகள் கேட்கறது நல்லதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலைகள் அமையுங்க. விடுமுறை நாட்களாக இருந்தா கூட நீங்க போகக்கூடிய வேலைகள் சீக்கிரமாக நடக்கும், சிறப்பாக நடக்கும். மற்றவங்க சந்தோஷப்படும்படியாகத்தான் உங்களுடைய செயல்கள் எல்லாம் இருக்குங்க. வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்திலையும் உங்களை பற்றி நிறைய பேசுவாங்க. உங்களை பத்தி எல்லோருமே பெருமையா பேசக்கூடிய அமைப்பு இருக்கு. பாராட்டு கிடைக்கும். குழந்தைகள் இடத்துல அதிகமான ஒரு அன்பை வெளிப்படுத்துவீங்க. ஞானம் என்பது உண்டுங்க. கேத்து பகவான் ஞானக்காரகன். ஆக ஞானம் சம்பந்தமாக சில புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல அதிகம் ஆர்வம் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. குழந்தைகளிடையே அவர்களுடைய படிப்புக்காக சில முயற்சிகளையும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நீண்ட தூரமாக ஒரு வேலைக்காக போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். இருந்தாலும் தூரமா போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயம் கைக்கு வந்து சேரப்போகுது. இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. எந்த விதமான கஷ்டமோ பண கஷ்டமோ மற்றவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் பெரிதாக இல்லாம ஓரளவிற்கு நகர்த்தக்கூடிய வகையில தான் திருப்திகரமாகவும் இன்பமாக இருப்பீங்க. பண வரவுக்கு அதிகரிக்கக்கூடிய விதங்கள்ல சில முயற்சிகளும் நடக்கலாங்க. எப்பொழுதுமே இதே மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு உயரணும், வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வளரணுங்கிற வேகமும் ஆர்வமும் உங்களிடத்துல நிறைய கொட்டி இருக்குங்க. மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம், குதூகலம் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடு காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் இருக்கிறதுனால நிறைய பாக்கியங்கள் இன்னைக்கு நீங்க பெற போறீங்க. தந்தை வழியில நல்ல செய்திகள் வரலாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அதிலும் செவ்வாய் பகவானோடு இருக்கிறார். ஒரு சில விஷயங்கள் தந்தையின் இடத்துல சூடான விவாதங்கள், சில விவகாரங்கள் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. அது மட்டுமல்ல, தந்தையின் இடத்தில் உங்களுக்கு வர வேண்டிய இடம், பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அரசாங்க வேலைக்காக அப்ரூவல் வாங்குறவங்களுக்கு ஒரு சில வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடப்பதற்கான முயற்சிகள் நடக்க போகுதுங்க. ராசியினுடைய லாபஸ்தானத்துல சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. பெரிய பெரிய விஷயங்கள் பத்தின கற்பனைகள் இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை செய்யணுன்ற ஆசைகள் இருக்கும். நிறைய பணத்தை செலவு செய்ய நினைப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. மனதை அலைப்பாய விடாதீங்க. கட்டுப்பாடு என்பது மிக மிக தேவை. அதிர்ஷ்டகரமான திசை உங்களுக்கு மேற்கு திசைங்க. 6ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு லக்கான நம்பரா இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும், நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு தூய்மை இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் வெளிப்படும். எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய நிறமாக, சாந்தம், மன அமைதி கொடுக்கக்கூடிய நிறமாக இந்த வெண்மை நிறம் இருக்குங்க. நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் தனியுங்க. கேத்து பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்களை பற்றிய எண்ணங்கள், அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தைகளை பற்றி தான் சதா சர்வமும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதற்கு ஒரு சில விடைகள் கிடைக்க போகுதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி இருக்கிறதுனால இல்ல, 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி 3ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானோட இணைஞ்சிருக்கிறாங்க. கைக்கு பணவரவு கிடைக்குங்க. மாணவர்கள் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு முயற்சி செய்யறதா இருந்தா தாராளமாக நீங்கள் செய்யலாம். எல்லாமே நல்லதா நடக்கும். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தவறி போன வேலைகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கலாங்க. வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போகுது. ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? அதிக பேச்சாற்றலோடு எல்லோரையும் வசப்படுத்தி விடுவீர்கள் நீங்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் பேச்சு எடுப்படுமா? என்னென்ன பலன்கள் இருக்கும்? எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. தன் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரித்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்று அர்த்தம். அப்படித்தான் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே பெரிய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கலாம். அதுபோல மற்றவர்கள் உங்களை விமர்சனம் செய்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது.
அதை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமாக விட்டுவிடுவது நல்லது. மலையை பார்த்து நாய் குலைக்கிறது என்று இருங்கள். ஆக அதற்காக உங்களுடைய ரியாக்ஷன் எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பேசக்கூடியவர்கள் தவறாக பேசினாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். உங்களுக்கான வேலையை பார்த்து கொண்டு இருப்பது மிக மிக அவசியம். மனக்கவலைகள் வரலாம், மன சஞ்சலங்கள் ஏற்படும். வேலை தொடர்பாக சில குழப்பமான நிலையிலேயே இருப்பீர்கள். காலம், கிரகங்கள், கிரக பார்வைகள், கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது. அந்த வகையில் ரிஷபராசி என்பர்கள் உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாங்க. வேலைக்கு போகக்கூடியவங்க, வண்டி வாகன பயணங்கள் இருக்கும் பொழுதும் சரி, உங்களோட பயணப்படுறவங்க, வியாபாரங்கள் இருக்கக்கூடிய கூட்டாளிகள், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருடைய குணத்தையும் புரிந்து கொள்வீர்கள். உங்களை பற்றி யார் என்னென்ன நினைக்கிறார்கள் என்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு உண்டான பதில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். அவர் உங்களுக்கு எதிராக கூட செயல்படலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு அறியாமலேயே சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். இதனால் மனதளவில் சின்ன சின்ன கவலைகள் வரலாம், சஞ்சலங்கள் உண்டாகும். எதையும் பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய வேலையை கவனிப்பது நல்லது. வரவு பணம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியாக சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். பணவரவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதிக அளவு எதிர்பார்க்க வேண்டாம். ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். யதார்த்தமாக இருந்து விடுங்கள். மாறுபட்ட அனுபவங்கள் உண்டாகலாங்க. எதை செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியம் இழுபறியாகத்தான் இருக்கும். சீக்கிரமாக நடக்கும் என்று நினைப்பீர்கள். அது முடிக்க முடியாமல் கூட போகலாம். சாதாரணமான விஷயங்கள் பெரிய விஷயமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் எளிமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கடினமாக தோன்றலாம். வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுதும் உயர்வாக இருக்கக்கூடிய உங்களிடம் இந்த நாள் ஒரு சில நபர்கள் மட்டும் வந்து போகக்கூடிய இடமாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையலாம். வேலை செய்யும் நபர்கள் இடத்தில் கவனமாக இருங்கள். பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். முக்கிய கையெழுத்திடுவது, மற்றவர்களிடத்தில் பேசுவது, பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்வது கூடாது. சந்திராஷ்டமம் என்பதால் இந்த நாள் உலர் திராட்சையை நீங்கள் சாப்பிட்டால் ஓரளவிற்கு சுகமான பலனை பெறலாம். அது மட்டுமல்ல, இறை வழிபாடு செய்வது, தெய்வ நம்பிக்கையோடு இருப்பது அவசியம். வியாபாரங்கள்ல மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். செய்யக்கூடிய விஷயங்களின் தன்மைகளை முதலில் தெரிந்து கொள்வது நல்லது. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே செய்து பிறகு பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். கூடுமான வரையில் நண்பர்களிடத்திலும் சரி, ரகசியத்தை காப்பது நல்லது. வெளிப்படையாக பேசுகிறேன் என்று எல்லா விஷயத்தையும் வெளிக்கொட்டாதீர்கள். ரகசியமாக இருந்தால்தான் சில வேலைகள் கூட நடக்கும். எல்லோரிடத்திலும் வெளிப்படுத்தினால் நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு நடக்காமல் போகலாம். குடும்ப உறவுகளிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், விவாத போக்கு வரலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதலற்ற நிலை இருக்கும். ஆக விட்டு கொடுத்து செல்வது இந்த நாள் நல்லது. பணிவாக இருக்க வேண்டிய நாள். சில முடிவுகளை எடுக்க வேண்டாம். அவசர கதியில் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணும். ஆக காலத்தினுடைய போக்கு, கிரக நிலைகளுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி பயணப்பட்டால் நீங்கள் பிழைத்து கொள்ளலாம். இல்லையேல் பிரச்சனைகளில் சிக்க நேரிடும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. எக்ஸாம்காக எழுதக்கூடியவர்கள், தேர்வுக்கு முன்னரே விடுமுறை எடுத்து படிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கவனங்கள் சிதறலாம். சிதறல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடங்கள். தனக்கெல்லாம் தெரியும் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கூடுமான வரையில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இந்த நாள் நடப்பது நல்லது. பிறரிடத்தில் உங்களுடைய பொறுப்புகளை, யாரிடத்தில் எதை ஒப்படைத்தால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை தெரிந்து அறிந்து செய்ய வேண்டும். பண ரீதியாக கையாளக்கூடிய விஷயங்களில் கவனித்திருப்பது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கலாங்க. உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து அறிந்து செய்தல் நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் நாடலாம். நட்சத்திரம் உங்களுக்கு சந்திர பகவானாக இருக்கிறதுனால குழப்பம் கொஞ்சம் இருக்கும். செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். யாரிடத்திலும் எந்த விதமான அவப்பேரும் வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். முன் அனுபவம் இல்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். மிருகசிருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொத்து ரீதியாக வீடு, மன, இடம், நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஒதுங்கி இருப்பது நல்லது. எந்த முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் அதனை தவிர்த்து விடுங்கள். முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு எதிராகத்தான் அமையும். எதெல்லாம் நல்லது என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் கெடுதலாகவே உங்களுக்கு வந்து சேரும். கவனமாக இருப்பது நல்லது. இறை வழிபாடு செய்வது, அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்லதை தரும். சந்திர பகவானுடைய வழிபாடு சகல தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை.
மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசி காற்று ராசி, ஒரே இடம் போல உங்களுடைய கால் நிற்காது, அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கும். எண்ணமும் அதே போல அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனதை கட்டுப்படுத்துவது என்பதே கடினமாக உணர்வீர்கள். மிதுன ராசி என்பர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. களத்திரத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மகிழ்ச்சிகரமாக பேசுவீர்கள், உண்மையை வெளிப்படுத்துவீர்கள். மனம் திறந்த பேச்சுக்கள் தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். ரகசியம் என்பது உங்களுக்குள் இருக்காது. குழந்தைகளிடத்தில் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. நல்ல தருணங்கள், மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உங்களிடம் வெளிப்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே இருக்குங்க. எதை செய்தாலுமே திறமையாக முடிக்கக்கூடிய பாக்கியம் உங்களிடம் உண்டு. திறமைகள் வெளிப்படும், சாதுரியம் இருக்கும். இதுநாள் வரையில் மந்தமாக இருந்தவர்கள் கூட இந்த நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுடைய நடவடிக்கை சில மாறலாம், அது நல்ல விதமாகத்தான் இருக்கும். பிறருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னகத்தை வைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். கடினமான உழைப்பவர்களை பார்த்தால் உங்களுக்கும் நல்ல விதமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற ஆசைகள் இருக்கும். ஆக தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். திறமைகள் வெளிப்படலாம். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கலாங்க. தெய்வ வழிபாடு மீதான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தாய் தந்தையரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். தாய்க்குண்டான மனோகாரகன், தாய் காரகன் என்று சொன்னால் அது சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் கலகலப்பாக உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். மனக்கவலைகள், மன கஷ்டங்கள் அகலுங்க. கூடுமான வரையில் ஒற்றுமையான ஒரு சூழ்நிலைகள், மன நிம்மதியான சூழ்நிலைகள் வெளிப்படும். முடிந்த வரையில் வீட்டிற்கு தேவையான புதிய புதிய விஷயங்களை வாங்கி வருவீர்கள். அதாவது பொருட்கள் பிள்ளைகளுக்கே தெரியாதபடி அவர்கள் மிக ஆச்சரியப்படும்படியான சில பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இதனால் மன மகிழ்ச்சி அதிகமாகும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு மாற்றமான வாய்ப்புகள் வரலாங்க. போகக்கூடிய இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாம். அது உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம், உங்கள் கைக்கு வரலாம். கிடைக்காது என்று இருந்திருப்பீர்கள், அது உங்களுக்கு திடீரென வரப்பிரசாதமாக வரலாம். அதிர்ஷ்டங்கள் உண்டு, ஆச்சரியங்கள் இருக்கிறது. மிதுன ராசி என்பர்கள் உடல் நலத்தில் அக்கறையாக எப்பொழுதுமே இருப்பது நல்லது. முயற்சிகள் உங்களுடைய இளைய சகோதரர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் வரலாம். ஞானம் உண்டாக்கும். சீர்திருத்தத்தோடு உங்களுடைய வேலைகள், முயற்சிகள் எல்லாமே நடக்குங்க. விநாயக பெருமானை வழிபட்டு உங்களுடைய வேலையை தொடங்குவது எப்பொழுதுமே நல்லது. வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான முயற்சிகளை எடுக்கக்கூடும். ரகசியங்களோடு சில வேலைகளை கவனிக்கக்கூடும். எதையும் வெளிப்படுத்த மாட்டீர்கள். ஒரு சில காரியங்கள் நடந்து முடியும் வரையில் ரகசியத்தோடு இருப்பது நல்லது. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். உங்களுக்கு நல் வாய்ப்புகள் வருங்க. வங்கித்துறை, சினிமா துறை மற்றும் ஊடகத்துறை சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் உண்டாகலாம். கணக்கு சம்பந்தமான ஒரு துறைகளில் நீங்கள் பயணிப்பீர்கள். பலதரப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு என்பது இருக்காது. எப்படி காற்று ஒரே இடத்தில் இருக்காதோ அதே போலத்தான் நீங்களும். மனமும் ஓடிக்கொண்டே இருக்கும், நீங்களும் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். ஒரே இடத்தில் ஸ்திரமாக இருந்து வேலைகளை கவனிக்கலாம் என்றால் உங்களால் உட்காரவே முடியாது. வியாபார போக்கு திருப்தியை தரங்க. உங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிப்படுத்தி அதனை நண்பர்களோடு வளர்ச்சிக்குண்டான வழியில் கொண்டு செல்வீர்கள். சாதுரியம் மிகுதியாக்கும். உத்தியோக சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். வைராகியம் அதிகரிக்கலாங்க. உங்களை தவறாக பேசியவர்களுக்கு மத்தியில் உயர்வாக உங்களுடைய வேலைகள் நடக்கலாம். நிமிர்ந்த நடையோடு உங்களுடைய வெற்றி நடை, வெற்றி வாகை சூட்டக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பது போல எல்லா காரியங்களும் செயல்களும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான உறவு நிலை, அமைதி, அன்பு எல்லாமே வெளிப்படும். நியாயமான விஷயங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்வீர்கள். முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீர்கள். உங்களிடம் வைராகியம், துணிவு, துணிச்சல், தைரியம் எல்லாமே வெளிப்படுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். இனம் புரியாத பிரச்சனைகள் தீரும். திறமையாக வாதிடுவீர்கள். பேச்சுக்களில் நல்ல தெளிவும் நல்ல உண்மை தன்மைகள் இருக்கும். பிரம்மாண்டமான பேச்சுக்களை உங்களிடம் வெளிப்படலாம். எதையும் நேர்மையாக சாதிக்க நினைப்பீர்கள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படலாம். மனதில் அன்பு, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். புதிய வியாபாரங்களின் மீதான நாட்டங்கள் வரலாம். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானம் தனஸ்தானத்தில் இருப்பதால் தானியம் சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு, தீபங்கள் ஏற்றி விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன். எல்லா நேரமும் காலமும் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. பட்டம், பதவி, எந்த விதமான ஆசைகளும் இல்லாம தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து அதுல பயணிக்கக்கூடியவங்க நீங்க. எந்த விதமான பொருளுக்கும் ஆசைப்படாதவங்க கடகராசி அன்பர்கள். நேர்மையை மட்டுமே விரும்புவீங்க. உங்களால் முடிந்தால் உழைப்பீர்கள், இல்லையே அமைதி காப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்றால், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பேசக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் அவசியங்க. அதிகப்படியான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை தரலாம். அமைதி காப்பது நல்லது. உங்களுடைய ராசிப்படி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. அதற்காக சில பணமும் செலவாக்கும். விரையாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தாய்மாமன் வழியில் கொஞ்சம் பணம் செலவுகள் ஆகலாம். தாய்மாமன் விஷயங்களில் திடீரென வீண் விரயங்கள், செலவுகள் உண்டாக்கும். குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்களில் நிதானமான ஒரு போக்கு என்பது அவசியம். ஞானம் பிறக்குங்க. நல்ல அறிவு திறமையோடு உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். கேத்து பகவான் ஞானக்காரகன். அவர் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்ப விஷயங்களை மிக குறுகிய அளவிலேயே கொண்டு செல்ல நினைப்பீர்கள். அதிக செலவுகள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். சிக்கனமாக இருக்க விரும்புவீர்கள். தேவையற்ற வீண் செலவுகளில் இருந்து வெளிவருவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பெருந்தன்மையான, பெருமிதத்தோடு பெருமையாக பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகள் அதிகரிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானுடைய கிரகம் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் உழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே இருக்கும். அவர்கள் விரும்பியதை செய்து காட்டுவீர்கள். பிள்ளைகளை வெளியே கூட்டி செல்வீர்கள். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான நல்ல லாபகரமான போக்கு உண்டுங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். ருணரோக சத்ரு தோஷங்கள் நீங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லது. 6ஆம் வீடு உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவானை சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் ருணரோக சத்ருஸ்தானத்தில். ஆக கடன் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்காதீர்கள். இன்று தருகிறேன், நாளை தருகிறேன் என்று யாருக்கும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னாலும் உங்களால் செய்ய முடியாது. ஏதோ ஒரு விதமான தடைகள் வரலாங்க. முழு நம்பிக்கையோட யாரிடத்திலும் பணம் பற்றி பேசாதீர்கள். கொடுக்கும் பொழுது கொடுக்க முடியும் என்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் பேசும் பொழுது இன்று தருகிறேன், நாளை தருகிறேன் என்ற வார்த்தை தான் உங்களிடம் வெளிப்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பேசி பிறகு அவதிப்படாதீர்கள். வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டுமே என்கிற எண்ணமும் உங்கள் மனதில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். தள்ளிப்போன சில விஷயங்கள் சீக்கிரமாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. அலுவலக வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் கலத்திரஸ்தானத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. தீராத சில வம்பு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட ராகு பகவானுடைய பூஜைகள் செய்வது, ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுவதால் தீராத வம்பு வழக்குகள், சில நீதிமன்ற பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான வழிமுறை கிடைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை தினம் விரதங்கள் இருப்பது, சூரிய பகவானை வணங்குவதாலும் சில நன்மைகள் உங்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு ஸ்ரீ சூரிய பகவான் இருக்கிறார். அவர் 2ஆம் வீட்டு அதிபதி. சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 10க்கும் 5க்கும் உடையவர். பூர்வ புண்ணியாதிபதி அவர்தான். தொழில் ஜீவனஸ்தானத்தின் அதிபதியும் அவர்தான். ஆக முருகப்பெருமானை பெரும்பாலும் வழிபடுங்கள் கடகராசி அன்பர்களே. அந்தந்த நாளுக்குண்டான தெய்வத்தையும் உங்களுக்கு கிரகங்களினுடைய நகர்வுகள் சஞ்சாரத்தை பொறுத்து அந்தந்த தெய்வத்தை வழிபட்டால் ஓரளவிற்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. எதிர்பார்த்தபடி ஒரு சிலருடைய ஆதரவுகள் இருக்கும், உதவிகளும் கிடைக்கும். தனித்து உங்களால் எந்த வேலைகளையும் செய்ய முடியாது. யாராவது ஒருவர் உங்களோடு இருக்க வேண்டும். அவர்களால் உங்களுக்கு ஒரு சிலது நல்லது நடக்க வேண்டும் என்கிற அமைப்பு இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லதாக நடக்கும். வீண் விரயங்கள் செய்ய வேண்டாம். ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆசை போற போக்கில் சென்றால் வீண் விரயங்கள், செலவுகள் உண்டாகும். ஆக சம்பாதிப்பதில் மட்டும் கவனமாக இருங்கள்.
அதிர்ஷ்டகரமான திசை உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வடக்கு திசைங்க. 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள். ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டுங்க. பொறுமையாக இருக்க வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானம் தேவை. பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும். எல்லாம் தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். அது உங்களுக்கு சறுக்கி விட்டுவிடும். யானை உருவம் பெரிதாக இருக்கும், யானைக்கும் அடி சறுக்கும். ஆக நாம் தான் பலமாக இருக்கிறோமே, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வரப்போகிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கிரகங்கள் எப்படி நகர்கிறதோ அதற்கேற்றாற்போல் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொடுத்து விட்டுதான் செல்லும். கவனமாக இருக்க வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாங்க. சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு களத்திரத்து மட்டும் 7, 8க்கு அதிபதியாக இருக்கிறார். உங்கள் துணைவர் முகாந்திரமாக சில நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. குரு உங்களுக்கு ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். ஆக பிராமணர்களுக்கு கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தானம் செய்வது இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் விசேஷத்தை கொடுக்கலாங்க. உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனம் தேவை. வெளியிடங்களில் அதிகமாக சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வருவதாக இருக்கேன், அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கலாங்க. பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி ஒரு சில உதவிகள் கிடைக்கலாம். சிக்கனமாக இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானை ஆட்சி செய்கிறார். ஆகவே சூரிய பகவானை வழிபடுவது, சிவசூரிய வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது. அதிபதியானவர் சுகஸ்தானத்தில் நல்ல வலுவான நிலையில் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ராசிக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தின் அதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இருக்கிறார். வீடு, மனை, இடம், நிலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. தந்தை வழி உறவுகள் முகாந்திரமாக்க சில நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய முயற்சிகள் என்றும் வீண் போகாது. முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் விலகும். வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்குங்க. 4ஆம் வீட்டில் செவ்வாய் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ராசியில் கேத்து பகவான். விநாயகப் பெருமானை தினம்தோறும் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணிய ஸ்தானம் உபய ராசி, நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் விரயத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. குழந்தைகள் முகாந்திரமாக சில செலவுகள் வரலாம். வீண் பேச்சுக்கள் எழலாம். கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசியில் சந்திர பகவான் விரையாதிபதி சஞ்சாரம் செய்வதால் பிள்ளைகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைகள் ஏற்படலாம். முக்கியமாக குல தெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் பிறை சூடிய சக்தி வழிபாடு, அதே போல சிவபெருமானுடைய வழிபாடும் நல்லது. சிவசக்தி இருவருமே தன் சிரசில் பிறையை சூடியிருப்பார்கள். ஆகவே சந்திர பகவானுடைய தோஷம் நீங்க வேண்டுமானால் சிவ மந்திரத்தையும் பார்வதி தேவியினுடைய அனுகிரகம் வேண்டி தினம்தோறும் வழிபடுவதற்கு நீங்கள் அம்பிகைக்கு குங்குமார்ச்சனை செய்யலாம். தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சிக்கலாம். எந்த கோவிலுக்கு போனாலும் உங்கள் பெயரில் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும். கோவிலுக்கு போனால் கடவுளுடைய பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டாம். அது உகந்ததாக காணப்படாது. ஆக உங்களுடைய நிலை உயர, வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க உங்கள் பெயரில் மட்டுமே அர்ச்சனை சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பக்தி ஒன்று, சரணாகதி மட்டுமே. நீண்ட நாளாக பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு காணப்படுதுங்க. பிற மொழி பேசக்கூடியவர்களால் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சூக்ஷ்மங்களை அறிவீர்கள். அலுவலக வேலைகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை தெரிந்து புரிந்து செய்வீர்கள். முயற்சி ஸ்தானங்களில் இளைய சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவான் சஞ்சாரம், அதிலும் புதன் பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய வாக்குஸ்தானத்தின் அதிபதியானவர் மற்றும் லாபாதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாருங்க துலாம் ராசியில. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் புதுவிதமான கனவுகள் உருவாக்கலாங்க. வியாபார இடமாற்றங்கள் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரலாம். வக்ரம் பெற்று இருப்பது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பின்னோக்கி நடக்க செய்யும். வீடு மாற்றுகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு பின்னோக்கி இருக்க வேண்டுமே தவிர வலது பக்கம் எந்த ஒரு திசையையும் நோக்கி செல்லாதீர்கள். ஆக கூடுமான வரையில் உங்களுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பின்னோக்கி இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. புதுவிதமான கனவுகள் உருவாக்கும், லட்சியங்கள் பிறக்கும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையுங்க. ஒரு சில நபர்களிடத்திலிருந்து
விலகி இருப்பதே உங்களுடைய ராசிக்கு நல்லது. வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டாம். எல்லாம் நல்லது என்று செய்ய வேண்டாம். யாருக்கு எதை செய்தால் நல்லது என்கிற உணர்வுகளோடு நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது விசேஷம். முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசர கதியில் முடிவெடுக்க வேண்டாம். கூடுமான வரையில் இந்த நாள் உங்களுடைய செயல்கள் தாமதமில்லாமல் நடக்க சூரிய பகவான் வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. தைரியத்தோடு ஒரு விஷயங்களையும் வலிமையாக கொண்டு செல்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். வீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீட்டை புதுப்பிக்க நினைப்பீர்கள். புதிதாக வண்டி வாங்க வேண்டிய எண்ணங்கள் உருவாகலாம். பூமி நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடுகள் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள்லாம் நீங்குங்க. வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் வெளிப்படலாம். புத்தி கூர்மை சாதுரியம் அதிகரிக்குங்க. கீர்த்தி பெருகும் நாள். ஞானம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கலாம். நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வேலை அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களில் புதுமையை விரும்புவீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்ள நினைப்பீர்கள். மற்றவர்களால் முடியாமல் விடுபட்ட வேலைகளை கூட நீங்கள் எடுத்து செய்வீர்கள். மனதில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் உருவாகும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். வியாபார இடமாற்றங்கள் சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகலாம். புதுவிதமான கனவுகள் பிறக்குங்க. லட்சியங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு பிடித்த துறைகளில் பிரகாசிப்பதற்கான எதிர்காலம் ஒளிமயமானதாகவே இருக்கிறது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் எப்படி இருக்கும்? சேமிப்பதில் அதிகம் கவனம் இருக்கும். பொதுவாக எந்த விஷயத்தையும் நியாயமாக செய்ய நினைப்பீர்கள். நேர்மை உங்கள் பக்கம் இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் உங்களுக்கான பெயர் மதிப்பு எல்லா விதமான விஷயங்களும் திருப்தியை தரலாம். கோச்சாரத்தின்படி 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். பேச்சுக்களிலும் உங்களுடைய நடவடிக்கைகளிலும் நிதான போக்கு இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஆகாத காரியங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் அவர்களுடைய செயல்பாடுகள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஒரு சில நபர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு உங்களுக்கு குறைவாகலாம். அல்லது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்காமல் கூட போகலாம். ஒரு சிலருக்கு சில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக கொடுத்த பணம் கூட திரும்பி வராமல் கூட போகும். ஆக யார் எப்படி செய்வார்கள் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியும் மன ஆற்றலும் தைரியமும் உங்களிடம் அதிகரிக்கும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையோடு இருப்பீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதலான ஒரு சில முதலீடுகள் அதிகரிக்கலாங்க. தொடர்ந்து செய்யக்கூடிய வேலையிலிருந்து வருமானமும் கிடைக்கும். லாபங்கள் கூடும். எதிர்பார்த்தபடி ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்களினால் புதிய அத்தியாயங்கள் பிறக்கலாம். மற்ற ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கால்நடை சம்பந்தமான விஷயங்களில் மேன்மைகள் இருக்குங்க. விவசாயம் பார்க்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். நல்ல தண்ணீரும் நல்ல உணவும் ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களிடம் அதிகரிக்கலாம். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அதிலும் தனுசு ராசி, நெருப்பு ராசி, உபய ராசி. ஆக சந்திர பகவான் உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தாயினுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சந்திர பகவான் மனோகாரகன் மற்றும் தாய் கொண்டான பாவாதிபதி என்பதால் எல்லா விதமான விஷயங்களையும் நல்ல விதமாக கொண்டு செல்ல நினைப்பீர்கள். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்குங்க. கூடுதலான சில நன்மைகள் பெறக்கூடும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக வேலைகளில் ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கலாங்க. எல்லோருக்கும் நம்பிக்கையான ஒரு பாத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள். கொடுத்த பொறுப்பை மிக அழகாக நடத்தி காட்டுவீர்கள். காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் உங்களுடைய செயல்கள் எல்லாமே நித்தியமும் நல்ல ஒரு ஒழுக்கமுள்ளதாகவே இருக்கும். வீண் பிரச்சனைகள் வெளி விஷயங்களில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் என்றால் கை என்று அர்த்தம். ஆக கை கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உத்திர நட்சத்திரத்தினுடைய 2ஆம் நிலை
அஸ்தம் நட்சத்திரமே. ஆகவே உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல சுக போகத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். அவர்களே தனஸ்தானத்தினுடைய நட்சத்திராதிபதியாகி இருப்பதால் பண வரவு பொருளாதாரம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். கிடைக்க வேண்டிய பணம் கைக்கு வரும். தள்ளி போன காரியங்களை கூட சீக்கிரமாக முடித்து காட்டுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிம்மதி, சந்தோஷம், எல்லா விதமான அனுகூலமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக அமையலாங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் விரையாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணம் இருக்கிறது. ஆக சூரிய நமஸ்காரம் செய்வது, அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் ஆதரவுகள் அதிகரிக்கலாங்க. உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி அமைகிறதோ அதற்கேற்றபடித்தான் பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான அமைப்பு படி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் பெறக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். துலாம் ராசி என்பர்களுக்கு ராசியில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் விரையாதிபதி புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. பேச்சுக்களில் தெளிவு இருக்கும். கூர்மையான விஷயங்கள் இருக்கும். வாக்குஸ்தானம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். எதை பேசினாலும் நேர்த்தியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நம்பிக்கையானவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய உண்மை எல்லோருமே பேசுவார்கள். வெளிப்படையான தன்மைகள் அதிகரிக்கலாம். நியாயம், தர்மம் எது என்பதை சிந்தித்து செயல்படுவீர்கள். அனாவசியமான விஷயங்களுக்கு உங்களுடைய எண்ணமோ நாட்டமோ வெளியேறாது. எல்லாவற்றையுமே நல்லதுக்காக மட்டுமே என்கிற மனப்போக்கு உங்களிடம் இருக்கும். கூடுமான வரையில் சனீஸ்வர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லா விதமான விஷயங்களிலும் தொழில் வியாபாரம் சார்ந்த நிலைகளில் நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பீர்கள். பூர்வீக பிரச்சனைகளுக்குண்டான சங்கடங்கள் தீருங்க. சீக்கிரமாக பணம் உங்களிடம் வருவதற்கும் இடம் விற்பனை சம்பந்தமான வேலைகளை கவனிப்பதற்கு உரிய நாளாக இருக்கிறது. ரியல் எஸ்டேட் மற்றும் லேண்ட் சம்பந்தமான வேலையை கவனிப்பவர்களுக்கு, கமிஷன் ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களுக்கு லாபங்கள், வருமானம் அதிகரிக்குங்க. லாபத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். ஆக நிலம், வீடு, மனை தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபகரமான அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்குங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் விலகலாங்க. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். 10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான குரு பாவகத்தில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கிரகங்கள் என்பது 3க்கும் 10க்கும் பரிவர்த்தனை ஆகியிருக்கின்றன. 10ஆம் வீட்டில் இருக்க வேண்டியவர் 3ஆம் வீட்டிலும், 3ஆம் வீட்டு அதிபதியானவர் 10ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் இருக்கிறது. ஆக தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த குணத்தோடு உங்களிடம் பழகுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் கருத்துக்கான மதிப்புகள் மேம்படலாங்க. நல்ல விஷயங்களை கொண்டு வருவீர்கள். பெரிய பெரிய அதிகாரிகளுடைய ஆதரவுகள் இறக்கும். நட்பு மேம்படும். பெருமை நிறைந்த நாளாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கலாம். உங்களுடைய பேச்சுக்கு தனி மகத்துவம் கிடைக்குங்க. எல்லா விதமான செயல்களும் திருப்திகரமாக வரவேண்டிய வருமானம் கைக்கு கிடைக்கும். பொருளாதார நிலைகளில் ஒரு சில ஏற்றங்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எல்லாம் மாறக்கூடியதாகத்தான் இருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்குங்க. 5ஆம் எண் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்கி நம்பராக இருக்கும். சாம்பல் நிறம் அதிர்ஷ்டகரமான நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கலாங்க. அதிலும் அரசாங்கம் சம்பந்தமான வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் சரி, அல்லது வீடு, மனை, கட்டிடம் அப்ரூவல் வாங்குவதற்கு, வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் உங்களுக்கு தேவைப்படலாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில முழு முயற்சிகள் நடக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் தீர்க்கலாம். வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாக்குங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கும். யாருக்கு என்னென்ன வேண்டும் என்பதை உணர்ந்து செய்வீர்கள். தீர்வுகள் என்பது உங்களிடம் கிடைக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தால் கடன் தொல்லைகள் தீர்க்கலாங்க. பானகம் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் விலக்கி போய் விடலாம். பகை உணர்வுகள் அகலம். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. நட்சத்திராதிபதி குரு பகவான்
உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஸ்தானங்களில் பிறருக்கு நல்ல அறிவுரைகளை எடுத்துரைப்பீர்கள். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். நல்ல நல்ல விஷயங்களாகவே நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ராசியில் செவ்வாய் பகவான் அதிபதியோடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வலுத்த நிலையில் இருப்பதால் பேசக்கூடிய விஷயங்களிலும் தெளிவு இருக்கும். வாக்குஸ்தானம் 2ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இது உங்களுக்கு நல்ல வலிமையை தரும். இனிமையான பேச்சுக்களை கொண்டு வேலைகளை மிக முக்கியமாக கவனிப்பீங்க. பேசக்கூடிய செயல்பாடுகள்ல உங்களுக்கு லாபமும் இருக்கும். வீண் வார்த்தைகளோ வீண் பேச்சுக்களோ இருக்காது. செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல ஆற்றல்கள் வெளிப்படலாங்க. வியாபாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அடி ஆழம் வரை சென்று ஆராய்ந்து அதன் பிறகு முதலீடு செய்ய நினைப்பீர்கள். குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அதிலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர். தொழிலில் வேகம் இருக்கும். நல்ல சீர்திருத்தம் இருக்கும். திறமையாக இருப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலேயே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். அலுவலக வேலைகளில் மதிப்பு உயரங்க. மரியாதை கூடும். உங்களை பற்றி தெரியாதவர்களுக்கு கூட அவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருந்து வழி நடப்பீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து திறமைகள் வெளிப்படுத்துவது நல்லது. யாரிடத்தில் எதை செய்தால் நல்லது, யாரிடத்தில் எதை பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமங்களை உணர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். விருச்சிக ராசி என்பர்கள் சுமை தாங்கிகளாக இருப்பீர்கள். தனக்கென்று எந்த விஷயத்தையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் பிறருக்காகவே பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள். பொதுநலவாதி என்றே சொல்லலாங்க. உங்களுடைய செயல்கள் இந்த நாள் வேகம் இருக்கும். அதே நேரத்தில் விவேகமும் இருக்கும். சிவசூரிய பகவான் வழிபாடு செய்வது நல்லது. எல்லாம் வல்ல ஈசனை பரமேஸ்வரரை பார்வதி தேவியோடு தரிசனம் செய்து வந்தால் உங்களுடைய வீடு மனை நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். பித்தர்களுடைய சாபங்கள் தீரும். ஆக சூரிய பகவானை வணங்குவதும் சிவபெருமானை வணங்குவதும் ஒன்று. இந்த நாள் தவற விடாமல் கோதுமை நாள் செய்த உணவுகளை தானம் செய்யலாம். அல்லது கோதுமை மாவை கொண்டு அதில் சிறிது சர்க்கரை சேர்த்து எறும்புகளுக்கு உணவாக்க கொடுப்பதால் தந்தை வழியில் இருக்கக்கூடிய பாவங்கள் சில தோஷங்கள் அகலுங்க. முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக வந்து சேரும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து நடப்பீங்க. வாக்கு சாதுரியம் திருப்தியாக இருக்குங்க. இனிமையான வார்த்தைகள் வெளிப்படலாம். வேகத்தோடு ஒரு சில விஷயங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்தும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. பேச்சு போட்டிகள் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல பரிசு கிடைக்கலாம். உங்களுடைய செயல்களில் நல்ல ஆர்வம் இருக்கும். திறமைகள் வெளிப்படும். திருப்திகரமான சூழ்நிலை இந்த நாள் இருக்குங்க. குடும்ப விஷயங்களினுடைய நிலைப்பாடுகளில் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய பிரம்மாண்டமான சில செயல்களை செய்ய நினைப்பீர்கள். வீட்டிற்கு தேவையானபடி பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். புதிதாக இடம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கலாம். அவ்வப்போது தாயினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுங்க. உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து நீங்கலாம். இந்த நாள் உணவின் மீதான எண்ணங்கள் அதிகமாகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படுங்க. வியாபாரம் தொழிலில் நல்ல நிலைக்கு முன்னேறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைய மேலும் மேலும் உங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். உழைப்பு அதிகமானால் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்பே உயர்வு தரும் என்கிற பழமொழி உங்களுக்கு அவ்வப்போது நினைவுக்கு வரும். ஆக கடினமாக உழைத்தால் முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை வழிபாடு செய்து தொடங்கினால் சிறப்பு. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுங்க. எந்த செயலை செய்வதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை முழுமையாக விரிவாக விளக்கமாக தெரிந்து ஆராய்ந்து செய்வதால் நல்ல லாபமும் கிடைக்கும். அதில் எந்த விதமான தவறுகளும் ஏற்படாதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் யார் என்பதை உங்களுக்கான பலம் என்ன பலவீனத்தையும் தெரிந்து கொள்வதோடு திறமைகள் வெளிப்படுத்துவீங்க. சாதுரியம் இருக்குங்க. கேட்டி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. உங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் விரயத்தில் இருக்கிறார். படிப்புக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். நல்ல ஞானம் அறிவு திறமை கூடுங்க. சம்பாதிப்பதில் மட்டுமே கவனம் அதிகரிக்க செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது.
சிவசூரிய வழிபாடு செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் மெல்ல மெல்ல தீரும். அஷ்டம குரு உங்களுக்கு அதிபதியானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 8ஆம் பார்வையாகத்தான் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பார்வை இருக்கிறது. கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது. உங்களுடைய அதிபதி 8ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலும் சஞ்சரிக்கிறார். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் கோதுமையை தானம் செய்யலாம். கோதுமையில் சிறிது சர்க்கரையோ வெள்ளமோ கலந்து எறும்புகளுக்கு உணவு கொடுப்பது நல்லது. இது ஒரு வகை தானம். ஆக அந்தந்த கிழமைக்கான தானியங்களை எடுத்து தானம் செய்வதாலும் புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. சகோதர சகோதரி வகையில ஆதரவுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே உங்களுடைய செயல்கள் எல்லாம் உடன் பிறப்புகள் இடத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்குங்க. பாக்யாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்திருப்பது விசேஷமானது. மிகுந்த வலிமை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சீருடை பணியாளர்கள், காவல்துறை மற்றும் இராணுவ அதிகாரி, இராணுவத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். சில நேரம் கண்டிப்பு வெளிப்படலாம். எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாதபடி மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே. காரணம், உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். வாகன பயணங்களில் பெரும்பாலும் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டு அதிபதி தான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அவரே குரு பகவானே. 4க்கும் உங்களுடைய 1ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் தாயினுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. வீட்டை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வண்டி வாகனத்திற்குண்டான பராமரிப்பு, திடீர் செலவுகள் ஏற்படலாங்க. மிக கவனமாக இருங்கள். பயண நேரங்கள்ல அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். அதிவேகம் இருக்கக்கூடாது. பொறுமையும் நிதானமும் தேவை. இறை வழிபாட்டின் செய்தீர்களானால் ஓரளவிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மனம் தெளிவடையுங்க. குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு எல்லா இடத்திலும் மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் என நினைப்பீர்கள். ஒரு சில நேரம் உங்களுக்கு எதிராக கூட நடக்கலாம். ஆக மதிப்பு மரியாதை என்பது கிரகங்களினுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற் போல்தான் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் நேர்மையாக இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் அவப்பெயர் வரலாம். அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். ஒரு சில நபர்களால் உங்களுக்கு ஆதரவற்ற தன்மைகள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் நிதானமாக இருந்தால் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியும், எதிர்கொள்ள முடியும். வலிமை உங்களிடம் வெளிப்படலாங்க. உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், உடல் உபாதைகள் ஏற்படலாம். சுகஸ்தானத்தின் அதிபதி 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் அவ்வப்போது உடல் சுகவீனங்கள் அடையலாங்க. உடல் உபாதைகள் வரும். மிக குறிப்பாக கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடலில் அங்கங்கு கொழுப்புகள் கட்டிகளாக வரலாம். ஒரு சிலருக்கு அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் மாறலாம். குரு பகவான் என்பவர் காரகத்துவம் கொழுப்பு. ஆக கையிலோ கால்களிலோ உங்களுடைய உடல் பகுதியில் ஏதாவது ஒரு இடத்தில் கொழுப்பு கட்டிகளாக வரலாம். குரு திசை நடப்பவர்களுக்கும் அது வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் தொழில் வளர்ச்சிக்குண்டான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். விவேகம் மிக மிக அவசியங்க. அவசரப்பட்டால் காரியங்கள் அனைத்துமே கெட்டு போயிடும். ஆக செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை சிந்தியுங்கள். மற்றவர்கள் சொல்வதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை தெரிந்து செய்தால் நல்லது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ண போக்கில் செய்ய வேண்டாம். பிறருடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்தால் சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. குழப்ப நிலைகளில் இருந்து வெளிவருவதற்கு தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குங்க. பணம், பொருளாதார சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தரலாம். கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியத்தில் இருப்பதாலும் அந்த வீட்டினுடைய அதிபதியான சூரிய பகவான் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தை வழியில் ஆதாயம் பெறுவதற்கும் உடன் பிறந்தவர்களோடு அனுகூலமாக இருப்பதற்கான நாள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கலாங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். பூராடம் அதிபதி சுக்கிர பகவான் லாபத்திலேயே சஞ்சாரம் செய்வதால் உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள்.
ஆடை ஆபரணங்கள் அவர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு இடங்களுக்கு கூட்டி செல்வீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதாலும் குழந்தைகளோடு குடும்ப நபர்களோடு மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். அந்யுன்யம் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக அமையுங்க. விவேகமாக இருப்பீர்கள். பொறுமையாக இருந்தால் ஓரளவிற்கு நல்ல பலனை நீங்கள் பார்க்க முடியும். சாதுரியமாக இருப்பீர்கள். முக்கியஸ்தர்களோடு சந்திப்பு நிகழலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் எப்படி இருக்கும்? கோச்சாரத்தின் அவருடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 12வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. ஒரு சில நேரம் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகமாகும். அதிலும் தம்பதியர்களுக்கிடையே ஒரு சில புரிதலற்ற தன்மைகள் இருக்கலாம். 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் விரயத்தில் இருப்பதால் உங்கள் துணைவருக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். நண்பர்களிடத்தில் ஒரு சீரான மன அமைதியோ ஒரு திறந்த வெளிப்படைத்தன்மை இருக்காது. அவர்களுடைய ஆதரவு என்பது குறைவாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படலாங்க. விரயத்தில் சந்திர பகவான் 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால தம்பதியர்களுக்கிடையே சில நேரம் வாக்குவாதங்கள், வீண் பூசல்கள், சண்டை சச்சரவுகள் வெளிப்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. மன அமைப்பு என்பது சீராக இருக்காது. குழப்பமாக இருக்கும். இனம் புரியாத மன கவலைகளில் ஆழ்ந்து இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவானுக்கு உரிய தானியமான பச்சரிசியை இரவில் தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு கீழ் வைத்து பிறகு அதனை முச்சந்திகளில் கொட்டிவிடுவது நல்லது. இதனால் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டும். சந்திர பகவான் மனோகாரகன் மறையும் பொழுது உங்களுடைய மனதும் கெட்டுவிடும். தைரியம் இருக்காது. பய உணர்வு அதிகரிக்கும். தேவையற்ற குழப்பங்களுக்கு உள்ளாக வேண்டும். இந்த சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள தியானங்கள் செய்வது நல்லது. ஒரு சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படலாம். படபடப்பு, பதட்டம் இருக்கும். பரபரப்பாக இருப்பீர்கள். எந்த வேலையை எப்படி செய்கிறோம் என்கிற புரிதல் இருக்காது. கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பமான சூழ்நிலைகள் உண்டாகலாம். வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிக குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். உங்களுடைய பார்ட்னர் அதாவது கூட்டாளிகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தை நல்ல விதமாக நடத்தி போக வேண்டும் என்கிற மன கவலைகளுக்கு உள்ளாக வேண்டும். அது மட்டுமல்ல, முதலீடு சார்ந்த விஷயங்களை யாரை கேட்டும் யார் எதை செய்தாலும் சொன்னாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை தெரிந்து செய்தால் நல்லது. பிறருக்காக எந்த விஷயங்களையும் செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு வேணுங்க. 12ஆம் வீட்டில் சந்திர பகவான், அவர் உணவுக்கு அதிபதி. குடிக்கக்கூடிய நீருக்கு காரகத்துவம் பெறக்கூடியவராக உணவும் நீரும் நீங்கள் வெளியில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விடுமுறை நாட்கள் தானே, வெளியே சென்று குடும்பத்தோடு சாப்பிடலாம் என்றால் மற்றவர்களுக்கு சுகமாக இருக்கும். அந்த உணவு உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்திவிடும். உணவில் எந்த விதமான பிரச்சனைகளோ உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி சாப்பிடுவதற்கு முன்னர் அந்த உணவை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அதனை பிரசாதமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எப்பொழுதும் மறக்காமல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று அந்த உணவை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் அந்த உணவில் இருக்கக்கூடிய சகல தோஷங்கள் தீரும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் தீர இறை வழிபாடு செய்வது நல்லது. வேலை சம்பந்தமான நிலைகளில் அலைச்சல்களை அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கோங்க. உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்க, வீட்டில் இருந்து வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தவறுதலாக சில வேலைகளை செய்து விடுவீர்கள். உங்களுக்கே தெரியாமல் அறியாமல் சில தவறுகள் நடக்கலாம். இதனால் உங்களுக்கு மூத்த அதிகாரிகளிடத்தில் இருந்து சில நேரம் தேவையற்ற வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள் வரும். உங்களை பற்றி குறை கூறுவார்கள். விமர்சனங்கள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஆகவே செய்யக்கூடிய வேலைகளில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அலட்சியம் காட்டாதீர்கள். எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்னர் இறை வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு நல்ல பலனை பெற முடியும். மனம், உடல் இரண்டையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணத்தில் தெளிவாக இருப்பது அவசியம். தியானங்கள், யோகாசனம் செய்தால், சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொண்டால் மனம், உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள் நீங்குவதற்கு இந்த நாள் ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபடலாம் அல்லது தன்வந்திரி பகவானை வழிபடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரய அமிர்த கலச ஹஸ்தாய, சர்வாமய விநாசனாய, திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே என்று வணங்குங்கள். அதே போல மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் ஊர்வார்க்க மிக வந்தனார் மிருத்யோர் முக்தியும் நமாமியகம் என்று நீங்கள் வழிபட்டால் ஓரளவிற்கு இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் அனைத்தும் நீங்கிவிடும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான்
லாபஸ்தானமான விருச்சகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய மனம் சம்பந்தமான கவலைகள் தீருங்க. சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக முக்கியம். உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவானை வழிபடுவதும் அவருக்குண்டான அதி தேவத்தையான ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுவதாலும் ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க. மனதில் நிம்மதி இருக்காது. அடிக்கடி ஒரு குழப்பமான சிந்தனையாகவே இருக்கும். எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாமல் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படலாங்க. சிந்தனைகள் இருக்கும். வேலை சம்பந்தமான சில குழப்பங்கள் உண்டாகலாம். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற குழப்ப நிலைகள் இருக்கும். வீடு மனை நிலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களுக்காக வழியே, அதிலும் மூத்த சகோதர சகோதரிகளுக்காக அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உங்களுடைய ராசி காற்று ராசி. ராசியில் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீருங்க. சூரிய நமஸ்காரம் அதிகாலை பொழுது எழுந்து ஸ்நானம் செய்து வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்டால் நன்மைகள் பிறக்கும். 6ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் கோச்சாரத்தின்படி 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு கிடைக்க மூத்தவர்களிடத்தில் மரியாதையாக நடக்க வேண்டும். யாரையும் எந்த விதங்களிலும் குறைவாக எண்ண வேண்டாம். குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் பிராமணர்களுக்கு தானங்கள் செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு தர்மங்கள் செய்தால் உங்களுடைய கோச்சாரத்தின்படி இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது 7ஆம் வீடான சிம்மத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக எண்ணங்கள் அதிகமாகும். குடும்பத்தாரோடு ஒத்துழைப்புகள் மேம்படலாம். அரசாங்க மற்றும் அரசு துறைகளினாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்குங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். சொத்து சம்பந்தமான எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, சூரிய நமஸ்காரம் செய்தால் அரசாங்கத்தினுடைய ஆதரவை இன்னும் அதிகம் பெற முடியும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் ஈடேறலாம். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். செய்யக்கூடிய கூட்டு தொழிலில் நன்மைகள் பிறக்கும். துணைவருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரலாம். களத்திரஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம். தொழில், இடம், மனை, நிலம் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். வியாபார போக்கில் வருமானத்தை பார்க்கலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கூர்மையான சிந்தனைகள் வெளிப்படலாம். எண்ணத்தில் புதிய நம்பிக்கை பிறக்குங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகள் என்ன என்பதை அறிந்து செயல்படுவீர்கள். சாந்தம் வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் அதிகமாக வெளிப்படும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் யோகாசனங்கள், தியானம் செய்தால் அல்லது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்தால் கிரக தோஷங்கள் சற்று தனியுங்க. மனக்கவலைகள் ஏற்படாமல் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற வீண் விவாதங்கள், வீண் பேச்சுக்கள் உங்களுடைய உத்தியோக ஸ்தானங்களிலோ மூத்த அதிகாரிகளிடத்திலோ வைத்துக் கொள்ள வேண்டாம். வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம். இனம் புரியாத சஞ்சலங்கள் உண்டாகும். இந்த நாள் நீங்கள் ஒவ்வொரு செயலிலும், எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் கவனமாக பார்த்து செய்தால் நன்மைகள் பிறக்கும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராக அமையுங்க. சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் வரவேண்டிய லாபம், தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய வருமானம், வியாபாரம் பற்றிய எண்ணங்கள், பண ரீதியான விஷயங்கள், வேலை தொடர்பாகத்தான் உங்களுக்கு இருக்கும். வெற்றிக்குரிய நாளாக அமைந்திட இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லதுங்க. 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி, வாகை, வருமானம், அதுபோல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள், இது சம்பந்தமான சிந்தனைகள் தான் மிகுதியாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படலாங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் தந்தையின் மூலம் ஒரு சில நல்ல விஷயங்கள் வரும். தொழில், அதில் நீங்கள் செய்யக்கூடிய சில முதலீடுகளுக்கு நன்மைகள் பிறக்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறுங்க. தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும்.
மன அமைதி என்பது வேண்டும். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால், கேத்து பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வீட்டில் வரும். புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் அமைதல் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் விடாது எடுத்துக்கொண்டே இருந்தால் நல்ல நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்குங்க. மன அமைதி வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியான மனதில் நம்பிக்கை பிறக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்வீர்கள். புதிய நம்பிக்கை பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மீனராசி என்பவர்கள் இன்றைய நாளுக்கான பலன்கள். ராசிக்கு 12வது இடத்தில் ராகு பகவானும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது பலம். குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக இருக்கிறது. சமூக நிகழ்வுகளினால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கலாங்க. அரசாங்க விஷயங்கள், சில வேலைகள்ல புரிதல்கள் இருக்கும். தந்தையில் வழியில் அனுகூலம் உண்டாக்கும். 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம், அதிலும் செவ்வாய் பகவானுடைய வீட்டில். அரசாங்க வேலைகளுக்குண்டான விஷயங்களில் கவனம் இருக்கும். எந்த வேலையை எப்படி செய்தால் சிறையாக இருக்கும் என்கிற புரிதல்கள் வெளிப்படலாம். சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருப்பதால் தினம்தோறும் காகத்திற்கு எள் கலந்து சாதம் வைத்து படைப்பது மிகவே நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும். ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் அதிக அளவில் நடக்குங்க. எதிர்பார்த்தபடி சில வேலைகள் உங்களுக்கு சுமூகமாகவே நடக்கும். பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிம்மதி, எல்லோருடைய ஒத்துழைப்பு, ஆதரவு கிடைக்குங்க. மூத்த அதிகாரிகளுடைய செயல்கள் மனதில் நிம்மதியையும் நல்ல நிறைவையும் கொடுக்கலாம். எதிர்பார்த்தபடி சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அதில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். கடினமான வேலைகளில் கூட மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். வேலையில் ஒரு சில புரிதல்கள் வெளிப்படலாம். அடுத்த கட்ட நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சில முயற்சிகள் நடக்குங்க. மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் தடைப்பட்ட வேலைகளை செய்து காட்டுவீர்கள். கூடுமான வரையில் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாங்க. மனதில் அமைதி அதிகமாகவே இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீடு துலாம் ராசியில் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் சுக்கிர பகவானும் களத்திரஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். பண ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள், சில நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. சாதாரணமாக எழுதக்கூடிய விஷயங்கள், படிக்கக்கூடிய விஷயங்கள் கூட மனதில் பதியாமல் போகலாம். ஆனால் தீர்க்கமாக சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். புத்தி கூர்மை, சாதுரியம் அதிகரிக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். திறமை உள்ளவர்கள் மீனராசி அன்பர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை ஆராய்வதில் அதிக ஆர்வங்கள் உண்டு. ஆராய்ச்சி துறையில் படிப்பவர்களுக்கும் முனைவர்கள் சம்பந்தமான பாடங்களை படிப்பவர்களுக்கும் நல்ல ஆதரவுகள் பிறக்கும். உங்களுடைய படிப்பில் நிறைய மாற்றங்கள் உண்டாகலாம். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் க்ஷேம லாபங்கள் பிறக்கும் நாள். மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குரு கடாட்சத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள் மீனராசி அன்பர்களே. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலம் அதிகரிக்கலாங்க. தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். எதையும் பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய வேலையை கவனிப்பது நல்லது. சில விஷயங்கள் எதிராக இருந்தாலும் அதை கண்டு காணாமல் போனாலே உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவிற்கு ஓயும். இந்த நாள் மீனராசி அன்பர்கள் களத்திராதிபதி புதன் பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் பெருமாளுடைய வழிபாடு, ஸ்ரீ சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படலாம். சமூக விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வங்கள் உண்டாக்கும். உலகியல் நடவடிக்கை பற்றிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் சாதகமாகுங்க. ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். உணவு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஹோட்டல், உணவகம் வைத்து நடத்துபவர்களுக்கு வருமானம் கூடும். உங்களுடைய தொழில் களை கட்ட உதவுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இருக்கும்.
வியாபார போக்கு மாற்றங்களை தரலாம், இடமாற்றம் செய்யலாம் என்கிற எண்ணங்கள் உருவாகும். சக நபர்கள் ஊழியர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின் மூலம் செய்ய முடியாமல் விடுபட்ட வேலைகளை மிக திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். சாதுரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திடவும், திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.